ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை எபிசோட்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை ஐயா வந்து ரொம்ப மன உளைச்சலா இருக்காரு. இந்த பையன் வேற இந்த ரூ. 30,00,000 கடன் வாங்கிட்டானே, என்ன பண்றது? ஏது பண்றதுன்னு தெரியல. சொத்து வேற பிரிக்கணும்னு சொல்லிட்டு தன் நண்பன் அருணாச்சலத்த வீட்ல வர வைக்கிறாரு. கூட அட்வொகேட்டும் கூட்டிட்டு வராரு. இத பார்த்த முத்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாரு. "என்ன மாமா வக்கீலோடலாம் வந்திருக்கீங்கன்னு?" கேட்க, உடனே அண்ணாமலை வந்து, "முத்து நான் தான் வர சொன்னேன். இந்த வீட வந்து 4ஆ பிரிக்க போறேன். 4 பேருக்கும் நான் சொத்து பிரிச்சு குடுத்துற போறேன்." அப்படின்னு சொல்றாரு. இறுதி ரவி எல்லாருமே மீனா எல்லாருமே கோவப்படுறாங்க. இந்த ரோகிணி, மனோஜ தவிர. "எதுக்கு இது அவசியம் வந்தது? சொத்து பிரிக்க ஒண்ணும் அவசியம் வரலையேப்பா. எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்கன்னு?" அப்படின்னு கேட்கறாங்க. பசங்க எல்லாமே கேட்கறாங்க, மனோஜ தவிர. "இல்லப்பா எனக்கும் வயசாயிடுச்சு. நாளைக்கு என்ன வேணா நடக்கலாம். நாளைக்கு திடீர்னு நான் காலமாயிட்டேன்னா" அப்படின்னு சொல்லவே மீனா, முத்து ரொம்ப பதறாங்க. "ஏன்பா இப்படிலாம் சொல்ற? காலத்துக்கு எனக்கு வேணும்ப்பா. நீங்க அது மாரி வார்த்தைலாம் பேசாத" அப்படின்னு சொல்றாங்க. "அப்பல்லாம் இல்லடா. மரணம் வந்து யாருக்கும் நிலையானதில்ல. எந்த நேரத்துல வேணா நடக்கலாம். அதனால என்னோட கடமைய நான் சரியா செய்யணும்ல. அதனால நானு 4 பேருக்கும் சொத்து பிரிச்சு குடுத்துரலாம். அந்த முடிவு எடுத்திருக்கேன்." அப்படின்னு சொல்றாரு. முத்து வந்து, "இதுக்கு நான் ஒத்துக்கவே ஒத்துக்க மாட்டேன்ப்பா. அம்மாவும் நீயும் தான்ப்பா எங்களுக்கு சொத்து. நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும்ப்பான்னு" சொல்லிட்டு, அந்த நேரத்துல வந்து ஒரு நல்ல கருத்து பதிவு பண்றாரு. ஒரு நல்ல பிள்ளைக்கு அழகுனா முத்து மாரி தான் இருக்கணும். ஆனா நம்ம ரவியும் தாழ்ந்தவர் கிடையாது. அவரும் சரிசமமா தான் பேசுறாரு. "வேணாம்ப்பா, இதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்ல. நீங்க கஷ்டப்பட்டு சொத்து சம்பாதிச்சதுப்பா. இது பிரிக்க வேண்டிய அவசியமே இல்லப்பா. நீங்க ஏன்ப்பா இத அவசரப்பட்டு இந்த முடிவுலாம் எடுக்குறீங்கன்னு?" சொல்லிட்டு கேட்கிறாரு. மனோஜ்லாம், "எதுக்கு நீங்க ஆளுக்கு ஆளுக்கு இது மாரி பேசிட்டு இருக்கீங்க? அப்பாவே தான் ஒத்துக்கிறாருல்ல. உங்களுக்கு என்ன வந்துச்சு? சொத்து பிரிச்சு குடுக்கட்டுமே. நீங்க என்னவா வரீங்கன்னு?" சொல்லிட்டு எதிர்த்து சண்டை போடுறாரு. இத கேட்ட முத்து, "ஏய் உனக்கெல்லாம் அறிவு இருக்காடா? எப்படி பேசுற பாரு. எல்லாம் இந்த பார்லர் அம்மா தான் உன்ன தூண்டி குடுத்துருக்கோம். அதான் நீ இப்படி பேசுறன்னு" சொல்லிட்டு முத்து எகுர்றாரு. அண்ணாமலை, "வேணாம் முத்து, நீ எதுவும் பேசாத. நானா விருப்பப்பட்டு தான் வர வச்சேன். நீ அமைதியா இருன்னு" சொல்றாரு. ஏன்னா எல்லாருக்குமே கஷ்டமா இருக்குங்க. இப்பவாச்சும் இந்த விஜயா வந்து இந்த மனோஜோட சுயரூபத்த புரிஞ்சுக்கணும். எப்ப பார்த்தாலும் என் பையன் மனோஜ் பெரிய ஆளா வருவான்னு சொல்லி சொல்லியே வந்து அவன் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டான். அது மட்டும் இல்லாம இது என் வீடு, என் வீடுன்னு இந்த அம்மா மூச்சுக்கு 3 தடவ சொல்லிட்டே இருப்பாங்க. கடைசியில விஜயா அம்மா நிலைமை வந்து தரங்கட்டு போய் நடுத்தெருவுல தான் நிக்க போறாங்க. கடைசி வரைக்கும் அவங்கள காப்பாத்துறது ரவி, ஸ்ருதி இல்லன்னா முத்து, மீனாவே தான் இருப்பாங்க. மனோஜ் கண்டிப்பா நடு ரோட்ல விட்டு தான் போக போறாரு. இன்னும் அந்த விஜயா அம்மாக்கு இத பத்தி இன்னும் ஒண்ணும் தெரியல. இந்த மனோஜோட சுயரூபத்த பத்தி தான் புள்ளன்னு ஏமாந்துட்டு இருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே அவங்க அப்படிதான். மனோஜ் ஏத்தி ஏத்தி விட்டுருவாங்க. இவனும் அவங்க அம்மாகிட்ட பொய் சொல்லி முத்து மேல பழி வச்சு வச்சு இவ்ளோ தூரத்துக்கு வந்துட்டான். எப்படி அந்தோட தப்பு அவன் பண்ண சின்ன வயசுல பண்ண தப்பெல்லாம் கடைசியில வந்து இவனுக்கே தானே அடிக்குது. மனோஜ் வந்து இன்னும் உணர போறதில்ல. ரோகிணி விஷயம் தெரிஞ்சா இன்னும் அவன் என்ன நிலைமைக்கு ஆகப்போறானோன்னு தெரியல. இந்த நேரத்துல மீனா வந்து ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கிறாங்க. அவங்க குற்ற உணர்ச்சி பட்டுட்டு தான் இருக்க முடியுங்கிறதே வெளிய வந்து தான் மறைச்ச விஷயத்தெல்லாம் புருஷன்கிட்ட இன்னும் கூட மீனாக்கு சொல்லணும்னு ஒரு எண்ணம் துளி கூட இல்ல. ரோகிணி பார்வதி வீட்டுக்கு வராங்க. அங்க ஆல்ரெடி மீனா வந்து பூ குடுக்கறதுக்காக வந்திருப்பாங்க. சிவன், பார்வதி கிட்ட மீனா பேசிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல ரோகிணி வந்து, "ஆன்டி, மனோஜுக்கு பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சு. எனக்கு அர்ஜென்ட்டா பணம் தேவைப்படுது. ஒரு ரூ. 5,00,000 குடுக்குறீங்களா? ப்ளீஸ் ஆன்டின்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்ட பார்வதி சிவன்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. அது மட்டும் இல்லாம, "நான் பணம் குடுக்குறேன். உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆனா வந்து எனக்கு ஷூரிட்டி வேணும்." மீனாவும் நல்ல வேளை இங்கேயே இருக்கா. அவ முன்னிலையில நான் குடுக்குறேன். அவ ஓகே சொன்னா நான் தரேன்னு சொல்றாங்க. இத கேட்ட மீனா மீனா என்ன சொல்றாங்க, மீனா வந்து அது எப்படி முடியும்னு சொல்லிட்டு ஷாக் ஆயி நிக்கிறாங்க. ரோகிணி, ப்ளீஸ் மீனா கொஞ்சம் வெளிய வாங்களேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த தடவ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. போதும் மீனா, போதும் ரோகிணி, உனக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டேன். உன்னால நானும் பொய் சொல்லி உன் நிலைமைக்கு நான் வந்துட்டேன். நீ தான் மேல நிக்கிற. எனக்கு குற்ற உணர்ச்சியே என்ன பாதிச்சுட்டு இருக்கு. இனிமேலாம் உன்னால ஹெல்ப் பண்ண முடியாது. என்ன விட்டுருன்னு சொல்றாங்க. "இல்ல மீனா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இதே கடைசி உதவியா இருக்கட்டும். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. எனக்கு ஷூரிட்டி தாங்க. எப்படியும் அந்த பணத்த நானு பார்வதி ஆன்டிக்கு குடுத்துர்றேன்னு" சொல்றாங்க. "நான் ஏற்கனவே நெறைய பொய் மறைச்சுட்டு இருக்கேன். இனிமேலும் நான் என் புருஷனுக்கு தெரியாம எந்த வேலையும் செய்ய மாட்டேன். இதுக்கு நான் ஒத்துக்கணும்னா, நான் முதல்ல என் வீட்டுக்காரர்ட்ட நான் கேட்கணும்." அப்படின்னு சொல்றாங்க. அய்யய்யோ! முத்துக்கிட்டயா? முத்துக்கு தெரிஞ்சா இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாரு. ப்ளீஸ் மீனா, உங்கள தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதுக்கு ஒத்துக்குங்க. உங்களால தான் எனக்கு பணம் கிடைக்கும்னு சொல்றாங்க. அதெல்லாம் முடியாதுங்கன்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போயிடுறாங்க. மீனா இத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. எப்படியோ நம்ம இந்த விஷயத்த வந்து நம்ம புருஷன்கிட்ட சொல்லிடலாமான்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல வந்து மீனா வந்து முத்து பக்கத்துல தான் தூங்கிட்டு இருக்காருன்னு நெனச்சுட்டு, "ஏங்க நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் மறைச்சிட்டு இருக்கேன். நான் தப்பு பண்ணிட்டேன்." ரோகிணி பத்தின விஷயத்தலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட ரோகிணி என்ன பண்றாங்க, "என்ன மீனா சொல்ல பார்க்குறீங்க? அச்சோ! என் வாழ்க்கையே போயிடும் போல இருக்கேன்னு" சொல்லிட்டு கத்துறாங்க. அந்த இடத்துல வந்து முத்து, "இல்லங்க, கரண்ட் ரிப்பேர் ஆன உடனே அவரு ஏதோ ட்ரிப் பண்றதுக்காக கரண்ட் அந்த இடத்துல போயிருக்கும். அதனால முத்து வெளிய போய் பார்க்க போயிருப்பாரு." இவங்க பக்கத்துல முத்து இருக்காருன்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிர்றாங்க ரோகிணி பத்தி. அந்த நேரத்துல எப்படி ரோகிணி வெளிய வராங்கன்னு தெரியல. இவங்க வந்து திட்டுறாங்க, "எதுக்கு இந்த மாரி சொல்ல பார்த்தீங்களே!" அப்படின்ட்டு. உடனே ஏதோ ஒரு ட்ராமா பண்றாங்க. நான் இல்ல, இந்த விஷயம் வந்து யாரோட உதவியும் எனக்கு தேவையில்ல. இந்த உலகத்துல இருக்க விரும்பலன்னு சொல்லிட்டு,
ஏதோ சூசைட் அட்டெம்ப்ட் பண்ற மாரி ட்ராமா பண்றாங்க. உடனே முத்து இந்த சத்தத்த கேட்டு என்ன ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் மென்டலி ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கேன். அவரும் அவங்க அண்ணனும் வேதனைப்பட்டுட்டு இருக்காரு. பிசினஸ் லாஸ் ஆயிடுச்சுல்ல. பணம் தேவைப்படுது. அத நினைச்சு தான் நான் யோசனை பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாரு. முத்துவும் சமாதானப்படுத்த அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பார்லர் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துறாரு. இந்த நேரத்துல ரோகிணி என்ன நினைக்கிறாருன்னா, அப்பா நல்ல வேளை போயிட்டாங்களா 2 பேரும். நம்ம நடிச்சது அவங்க நம்பிட்டாங்க. இவள இப்படியே விட்டா நடக்காது. இவள இப்படியே விட்டா அவ்வளோதான். நம்ம விஷயத்த என்னதான் ஒளறிடுவா. இப்ப எப்படி ஒளர்னாலும் அது மாரி ஒளறிடுவா. இவளுக்கு ஒரு முடிவு காட்டணும்னு சொல்லிட்டு, கேவலமான ஒரு கேடுகெட்ட புத்திய இந்த ரோகிணி யோசிக்கிறா. மீனாக்கு என்ன ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு, மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கா இந்த ரோகிணி. அட்லீஸ்ட் மீனா இந்த விஷயத்தாச்சும் பணம் குடுக்குற விஷயத்தாச்சும் முத்துக்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ரோகிணிக்கு ஷூரிட்டியா நிக்கிறது அட்லீஸ்ட் மீனாவாச்சும் முத்துக்கிட்ட சொல்லணும். அவங்க சொல்றாங்களா இல்லையான்றத அடுத்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வர வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.